ஹாய் ஹலோ வெல்கம் டு ஏஜே கோச்சிங் சென்டர். நாம் இப்போ சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கான சம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். மதி தனது அடுக்குமாடி குடியிருப்பை வாங்கும் போது வைப்பு தொகையாக அதன் மதிப்பில் 10ல் ஒரு பங்கை செலுத்தினார் எனில் வைப்பு தொகையின் சதவீதம் காண்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு இதுல மொத்த அளவு என்னன்னு சொல்லியிருக்காங்க. மொத்த அளவு 10ன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு பங்கு வந்து 1ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது தனது அடுக்குமாடி குடியிருப்பை வாங்கும் போது வைப்பு தொகையாக அதன் மதிப்பில் 10ல் ஒரு பங்கை செலுத்தினார். அப்ப மொத்த அளவு 10, ஒரு பங்கு செலுத்தினாரா, அதனால 1. அப்ப வைப்பு தொகையின் சதவீதம் காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப 1/10 × 100, ஒரு 10 10, 10 10 100 ஈக்குவல் டு 10. இப்ப வைப்பு தொகையின் சதவீதம் என்ன? 10%. அப்ப ஆப்ஷன் டி 10%. இதுதான் அந்த சம்முக்கு உண்டான ஆன்சர். சம் எப்படி போட்டோன்னு புரிஞ்சுதுங்களா? மொத்த அளவு 10ன்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு பங்கு 1. அப்ப 1/10 × 100, ஒரு 10 10, 10 100. அப்ப 10%. 10%. ஆப்ஷன் டி 10% தான் இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாங்களா? இந்த சம் பாருங்க. 5:4 என்ற விகிதத்தின் சதவீத மதிப்பானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 5:4ன்னு சொல்லி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்களா? 5:4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப பாருங்க, இந்த சம் ஈஸியா போடலாம் ஷார்ட்கட் மெத்தட்ல. 5/4 × 100, ஒரு நாள் 4, 25 நாள் 100. சரிங்களா? 25 × 5 மல்டிபிள் பண்ணோம்னா 125%. அப்ப 5:4 என்ற விகிதத்தின் சதவீத மதிப்பு எவ்வளவு? 125%. ஆப்ஷன் பாருங்க, டி ஆப்ஷன் 125%. இதுதான் இந்த சம்முக்கு உண்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த சம் பாருங்க. ஒரு கிராமத்தில் 70.5% மக்கள் கல்வி அறிவை பெற்றிருந்தனர் எனில் அதை தசம எண்ணாக மாற்றுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு கிராமத்துல 70.5% மக்கள் வந்து கல்வி அறிவை பெற்றிருக்காங்களாம். அப்ப தசம எண்ணாக மாற்றுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் பாருங்க ஈஸியான மெத்தட்ல போடலாம். 70.5/100 இதை வந்து டிவைட் பண்ணோம்னா 0.705. இது தசம எண்ணம் எனில் அதை ஒரு கிராமத்தில் 70.5% மக்கள் கல்வி அறிவை பெற்றிருந்தனர் எனில் அதை தசம எண்ணாக மாற்றுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? ஷார்ட்கட் மெத்தட்ல பாருங்க. 70.5/100. இப்ப இதை மல்டிபிள் பண்ணோம்னா 0.705. இப்ப இதுல ஆப்ஷன்ல எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் சி 0.705 தான் இந்த சம் கொண்டான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாங்களா? இந்த சம் பாருங்க. 6.25% சமமான பின்ன வடிவத்தில் எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 6.25% சமமான பின்ன வடிவத்தில் எழுதுக. இப்ப என்ன கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க? 6.25%ங்களா? இப்ப 6×24, 6×24, 24 + 1/4 ஈக்குவல் டு 24 1 25/4%. சரிங்களா? இப்ப 6.25% எப்படி மாத்தணும்? 6×24 + 1/4, 24 + 1 கூட்டினா 25/4%. சரிங்களா? இப்ப பாருங்க, 25/4 × 100. ஒரு 25 25, 4 25 100ங்களா? இப்ப மேல வந்து 1, கீழே வந்து நன்னாங் 16. இப்ப ஆன்சர் என்ன? 1/16. சமமான 6.25% சமமான பின்ன வடிவத்தில் எழுதுகன்னு கேட்டிருக்காங்களா? இப்ப ஆன்சர் என்ன? 1/16. இங்க ஆப்ஷன் சி 1/16. இதுதான் அந்த சம்முக்கு உண்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாங்களா? இந்த சம் பாருங்க. ஒரு ஆடையின் விலை ரூபாய் 2100 2520 அதிகரித்தால் அதிகரிப்பு சதவீதம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப அசல் எவ்வளவு? நமக்கு 2100. அதிகரிப்பு விலை என்ன சொல்லியிருக்காங்க? 2520 சொல்லியிருக்காங்களா? பாருங்க, 2520ன்னு சொல்லியிருக்காங்களா? அப்ப 2520 -
2100 420. இப்ப அந்த வித்தியாசம் எவ்வளவு? 420. 2100ல இருந்து 2520 அதிகரித்திருந்தால் அதிகரிப்பு சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப அசல் விலை 2100, அதிகரித்த விலை எவ்வளவு? 2520. அப்ப 2520 மைனஸ் 2100 மைனஸ் பண்ணோம்னா 420. வித்தியாசம் என்ன? 420. இப்ப அதிகரிப்பு சதவீதம் கேட்டிருக்காங்களா? அதிகரிப்பு சதவீதம். அப்ப 420/2100 இன்ட்டு 100. அதிகரிப்பு சதவீதம் கேட்டிருக்காங்களா? ரெண்டு விலைக்கு உள்ள வித்தியாசம் என்ன கண்டுபிடிச்சா? 420 பை அசல் விலை எவ்வளவு? 2100 இன்ட்டு 100. இதை நம்ம மல்டிபிள் கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு வந்து சதவீதம் என்னன்னு கிடைச்சிரும். 2 சைபருக்கு 2 சைபர் அடிச்சிடலாங்களா? ஓர் 21 21, 20 21 420. அதாவது ஓர் 21 21, 20 21 420. சரிங்களா? இப்ப அதிகரிப்பு சதவீதம் 20%. அதிகரிப்பு சதவீதம் என்ன? 20%. இங்க ஆப்ஷன் சி 20%. இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாங்களா? இந்த சம் பாருங்க. ஒரு பொருளின் விலை 80 ரூபாயிலிருந்து 100 ரூபாயாக உயர்ந்தது எனில் உயர்வு சதவீதம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 5/4%, ஆப்ஷன் பி 4/5%, ஆப்ஷன் சி 20%, ஆப்ஷன் டி 25% சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பொருளின் விலை 80 ரூபாயில இருந்து 100 ரூபாயாக உயர்ந்ததுங்களா? இப்ப உயர்ந்த அளவு என்ன? 100 மைனஸ் 80 ஈக்குவல் டு 20. 100 ரூபாயில இருந்து 80 ரூபாயை கழிச்சோம்னா என்ன வரும்? நமக்கு 20 ரூபாய். இப்ப பாருங்க, இப்ப 80 ரூபாயா இருக்கும் போது 100% இருக்குங்களா? அப்ப 20 ரூபா உயர்ந்திருக்குங்களா? அது என்னன்னு நமக்கு கேக்குறாங்க. அதனால நமக்கு உயர்வு சதவீதம் கேக்குறாங்களா? அப்ப நம்ம அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? இப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 20 பெருக்கல் 100/80 குறுக்கு பெருக்கல் மெத்தட்ல போடுறத எக்ஸ் உயர்வு சதவீதம் தான் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அதை எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம். 20 பெருக்கல் 100/80. இப்ப இதை நம்ம கேன்சல் பண்றோம். ஓர் 20 20, 4 20 80, ஓர் நாள் 4, 25 நாள் 100. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 25%. சரிங்களா? ஆப்ஷன் டி 25%. இதுதான் அந்த சம்முக்கு உண்டான ஆன்சர். இப்ப சதவீதத்துக்கான சம் எப்படி போட்டேன்னு பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்த வீடியோல இன்னும் சம்லாம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.